Surya Gold Covering மற்றும் Fancy Store. All types of AD stone, Kundan, Victorian, matte finish, antique, forming and covering jewelry. A to Z all types of bridal collections. அம்பேத்கர் முக்கியமா கூட்டணி கட்சி முக்கியமான்னு பார்க்கும்போது திருமாவளவர்கள் வந்து கூட்டணிக்கு தான் முக்கியம் அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் வரலைன்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இது குறித்தும் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு சூழல் எதுவும் இல்லை. அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கும் நிலையிலும் நான் இல்லை. அப்படி அழுத்தத்திற்கு நான் இணங்குவதாக இருந்திருந்தால் ஆதவ அர்ஜுன் அவர்களின் அழைப்புக்கு இணங்கி நான் அந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்க வேண்டும். அல்லது திமுக அழுத்தம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே இதை நான் வெளிப்படையாக அதில் பங்கேற்க மாட்டேன் என்று அறிவித்திருக்க வேண்டும். அப்படி யாரும் எந்த அழுத்தமும் எம் முனையிலிருந்தும் எனக்கு தரவில்லை. அது வெறும் யூகங்களாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்றன. நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு. 6ஆம் தேதி காலையில்தான் இந்த அறிக்கையை நான் வெளியிட்டேன் என்றாலும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழக அரசையும் தன்னுடைய முதன்மையான எதிரிகள் என்று வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் அவரும் நானும் அரசியல் பேசாமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஒருங்கிணைந்து நின்றாலும் கூட சுற்றி இருப்பவர்கள் அதை அரசியலாக்குவார்கள். இதற்கென்று பல பேர் காத்து கிடக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தீனி போட நான் விரும்பவில்லை. விஜய் அவர்கள் மீது எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அவரோடு நிற்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதிலும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலும் நானும் அவரும் ஒரே மேடையில் நின்றால் அதை வைத்து இங்கே அரசியல் சூதாட்டம் ஆட விரும்புகிறவர்கள் தமிழக அரசியல் களத்தில் கலைபரத்தை உருவாக்குவார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்கு இடம் தர நான் விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக விகடன் பதிப்பகத்தாரிடம் விளக்கி சொல்லி பங்கேற்க இயலாத நிலையை ஏற்கனவே கூறிவிட்டேன். ஆகவே நான் ஏற்கனவே கூறியது ஊடகங்களுக்கு வரவில்லை. நான் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் விகடன் பதிப்பகத்தாரிடம் விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த அடுத்த ஓரிரு நாளில் கூறிவிட்டேன். எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது. சுதந்திரமாக எடுத்த முடிவு, தொலைநோக்கு பார்வையோடு எடுத்த முடிவு, தமிழக அரசியலின் எதிர்காலம் கருதி எடுத்த முடிவு, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற கூட்டணியின் நலன் கருதி எடுத்த முடிவு. என்னை கட்டுப்படுத்தி இயக்குவதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை. அதற்கான சூழலும் இல்லை.